நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து திடீர்னு வந்திருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நானும் பார்க்கலாம்னு வந்தேன். சொல்ல காலைல நாட்டி எழுந்திரிச்சு குளிச்சு முழுகி திருச்சூர்லாம் விட்டு வந்திருக்கீங்க. என்ன பண்ணியதா, என்ன செய்தி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்? சரி நானே சொல்றேன். இன்னைக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டோம். மாமா எங்க பாட்டி வந்து எல்லா விஷயத்துலயும் நான் எனக்கு ஒரு டவுட். மார்கழி வந்தாலே ஒரு டவுட் எனக்கு வந்துடும். மார்கழி எதுக்கு பேர் வந்துச்சு? மார்கழி மாசத்துக்கு எதுக்கு சீக்கிரம் கோலம் போடுறோம்? எதுக்கு சாமி கும்பிடுறோம்? காலையில எழுந்திரிச்சோடனே பொங்கல், அதுவும் ஃபர்ஸ்ட் டே வந்து மார்கழி மாசம் ஃபர்ஸ்ட் டே பொங்கல் தான் இருக்குமா? ஏன் மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது முதல்ல இந்த மார்கழி அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுங்கிறத பார்ப்போம். மாதங்களை பயிரிடும் பொழுது தமிழர்கள் 2 முறையை கையாண்டாங்க. ஒன்று வந்து சௌரமான முறை, இன்னொன்று சாந்திரமான முறை. இந்த சௌரமான முறை அப்படின்னா சூரியனை வச்சு வைக்கப்பட்டது. இப்போ சூரியனை ஒரு குவியமா வச்சுக்கிட்டு பூமி சுத்தி வருது. இது நீ படிச்சிருப்ப சயின்ஸ்ல. பூமி சூரியனை ஒரு குவியமா வச்சு சுத்தி வரும் பொழுது அந்த 12 ராசிகளையும் 12 மாதத்துல கடக்கும். இந்த மாதத்துல தனுர் ராசிக்குள்ள பிரவேசிக்கும் பூமி. அதனால இந்த மாசத்துக்கு தனுர் மாசம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இது வந்து எதுன்னா சௌரமான முறை. அடுத்தது சாந்திரமான முறைன்னு சொன்னேன். அந்த சாந்திரமான முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு நிலாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கோ அந்த நட்சத்திரத்தை பேரையே அந்த மாசத்துக்கு வச்சுக்குவாங்க. திங்கள் அப்படின்னா சந்திரன் ஒரு பொருள் உண்டு, திங்கள்னா மாதம்னு ஒரு பொருள் உண்டு. இப்போ இந்த மாதத்துல மார்கசீர்ஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் பருவத்தன்னைக்கு சந்திரன் க்ளோஸா வருது. அதனால இந்த மாசத்துக்கு மார்கழி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்ப ஏன் அந்த பேர் வந்ததுங்கிறது தெரிஞ்சிச்சா? இப்ப அடுத்த கேள்வி, ஏன் இந்த மாசத்துல அதிகாலையில எழுந்திருக்கணும்? ஏன் அதிக அளவு இறை வழிபாடு செய்யணும்? இதுதானே அதுக்கு ஒரு நாள்ல 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு பகல் நேரம், இன்னொன்னு இரவு நேரம். பகல் நேரத்துல நாம ஒர்க் பண்றோம், இரவு நேரத்துல தூங்க போயிடும். உங்க வீட்டுல சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க, பாத்திருக்கியா? 6 மணிக்கு சாமி கும்பிடுறது. சந்தினா இணைப்பு. இந்த பகல் பொழுதும் இரவு பொழுதும் இணையக்கூடிய நேரம் தான் 6 மணி. அந்த நேரத்துல மனம் வந்து பேதலிக்கும், சஞ்சலம் அடையும். அப்ப மனசை சரிப்படுத்துறதுக்காக கடவுளை கும்பிடுவாங்க. அதுதான் சந்தியா வந்தனம், சந்திய வேளையில் செய்யக்கூடிய வழிபாடு. இந்த கொடிய ஜந்துக்கள் இருக்குல்ல, பாம்பு தேள் இதெல்லாம் இருட்டுலதான் வெளில வரும் 6 மணிக்கு மேல. அது மாதிரி இருண்ட பிறகு, அதாவது இரவு பொழுது வந்த பிறகு நம்ம மனசுல உள்ள கொடிய எண்ணங்கள் வெளியே வந்து பல்வேறு கேடுகளை பிறகு விளைவிச்சிடும். அப்படி வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம ராத்திரில தூங்கி போடுறது. முடிச்சுட்டு இருந்தா தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்ப இதுக்கு இந்த மார்கழி மாசத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறேன். இப்ப இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது இருள் காலத்தையும் ஒளி காலத்தையும் பிரிக்கக்கூடியது. இப்ப ஒரு நாள்ல எப்படி இரவு பகல்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு வருடத்தையும் இருள் காலம் ஒளி காலம்னு பிரிக்கலாம். ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு மார்கழி மாசம் வரைக்கும் உள்ள 6 மாச காலம் இருள் காலம். தை மாசத்துல தொடங்கி ஆனி மாசம் வரைக்கும் உள்ள காலம் ஒளிக்காலம். இந்த இருட்காலம் ஒளிக்காலம் ரெண்டுக்கும் பேஸ் அடித்தளமா இருக்கிறது தான் இந்த மார்கழி மாசம். அதாவது பீடமா இருக்கு. கிராமத்தில் கூட சொல்லுவாங்க இது பீட மாசம்னு. பீட மாசம் கிடையாது, பீடமாக அமையக்கூடிய மாசம். அப்ப இருட்காலம் இந்த மாசத்துல முடிய போகுது இல்லையா? அதனால மனிதனுடைய மனம் வந்து ரொம்ப சஞ்சலத்துக்கு ஆளாகும் முடிகிற கட்டங்கிறதுனால தர்ம சிந்தனையை விட்டு நாம விலகி பயணிக்கிறதுக்கு தயாராகிடுவோம்.
அப்போ மனசை நல்வழிப்படுத்தணும். தினம் சந்தியாவந்தனம் செய்யற மாதிரி இந்த மாதம் முழுக்க அதிகாலை பொழுதுல எழுந்திருச்சு இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை நாம சரண் போகணும். அப்படி நாம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா தீமைகள்லேருந்து நம்ம விலகி இருக்கலாம். அதாவது தர்ம பாதையில பயணிக்கலாம். மனசு சஞ்சலம் அடையாம இருக்கும். இந்த காரணத்தினாலதான் கிளம்பரை எழுந்திரிச்சு குளிச்சு முடிக்கிட்டு இறை வழிபாடை நாம செய்யறோம். மாதங்களில் நான் மார்கழியாவேன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். புனிதமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம். ஏன்னா பாரு, சிவனுக்கு உகந்தது திருவாதிரை இந்த மாசத்துலதான் வருது. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி இந்த மாசத்துல வருது. ஏன் கிறிஸ்துமஸ் கூட இந்த மாசத்துல தான் வருது. அப்ப புனிதமான விடயங்கள் எல்லாம் எங்கதான் நடக்குது? இந்த மார்கழி மாசத்துல தான் இருக்கு. குறிப்பா நாம உண்ணக்கூடிய உணவு நெல், ரைட்டா, அரிசி. அப்ப அந்த பயிர் வந்து சூழ் வைக்கிறது இந்த மாசம் தான், மார்கழியில தான். அவ்வளவு சிறப்பான மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இப்படி இந்த மார்க்க சீர்ஷம்ங்கிறல, மார்க்கம்னா வழி, சீர்கம்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ மனதை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா நீ இறைவனுடைய பொன்னார் திருவடியில சரண் போகணும். தப்பு பண்ணாம தர்மத்தோட நீ வாழ நினைச்சுன்னா இறை வழிபாடு அவசியம். இதை தான் இந்த மார்கழி மாசம் உணர்த்துது. அதனால நம்ம காலம்பரை எழுந்திரிச்சு குளிச்சு மொழிவிட்டு சாமியை கும்பிடுறோம். நல்ல சிந்தனை வரணும். இதை தாண்டி விஞ்ஞானபூர்வமா கேட்டோம்னு வச்சுக்கோயேன், மன ஆரோக்கியத்துக்கு அதெல்லாம் செய்யறோம். மனசு ஆரோக்கியம் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் வந்துடும். ஓசோனுடைய வீச்சு இந்த மார்கழி மாதத்துல அதிகமா இருக்கும், O3. அப்ப அந்த ஓசோனை சுவாசிச்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. இப்ப நீ பெண்கள் அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க வெளியே வர்றது ரொம்ப குறைவு. அப்ப அதிகாலை பொழுது அந்த ஓசோன் அதிகமா வெளில வர்றதுனால அந்த ஓசோனை சுவாசிக்கணுங்கிறதுக்காக வெளியே வந்து பெரிய பெரிய கோலம் போடுவாங்க ரொம்ப நாள் நின்று. அப்ப உங்களுக்கு அந்த ஓசோன் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, முதல் நாள் ராத்திரியே 10 மணிக்கு எல்லாரும் தூங்கின பிறகு திட்டுத்தனமா கோலத்தை போட்டுட்டு விடியாலும் எந்திரிக்க கூடாது போய் தூங்கிடுறீங்க. பக்கத்துக்காரங்க பார்த்து விடியாலும் எழுந்து அவங்க வீட்டுல கோலம் போட்டாங்க, நாம தான் ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது தப்பு. அப்புறம் இன்னொன்னு, கோலம் போடுறதோட தாற்பயமே என்னன்னா உயிர்களுக்கு உணவளிக்கிறது. எறும்பு, இது மாதிரி விஷயங்கள், வண்டு, இதுக்கெல்லாம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், பச்சரிசியை அரைச்சி அந்த மாவுல கோலம் போடணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கல் மாவை போட்டு போடுறீங்க. அது பாவம் இல்லையா, சாப்பிடணும் அவளா வந்துட்டு கல்லை பார்த்துட்டு சமைச்சிட்டு போயிடும். என்ன பண்ணேதா போடுவியா கோலம்? நீ எதை போடுவ? கல்லு மாவுல போடக்கூடாது, அரிசி மாவுல தான் கோலம் போடணும். புரியுதா? இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த மார்கழி மாசம். அதனால அதிகாலை பொழுதுல எழுந்திருங்க, குளிச்சுட்டு இறை தரிசனம் மேற்கொள்ளுங்க, நல்லா படிங்க, வாழ்வுல சிறப்பா இருங்க, உடலும் மனதும் ஆரோக்கியமா இருக்கும். ஆன்மீக பயணம் அவசியமான ஒரு பயணம். முன்னோர்கள் வந்து விஞ்ஞானத்தை தான் என்ன பண்ணாங்க, மெய்ஞானத்தோடு இணைச்சி சொன்னாங்க. இதை சிறப்பிக்கிறது தான் என்ன இந்த மாதம். புரிஞ்சுதா? ஆமா, ஆன்மீகம் தான் விஞ்ஞானம். புரியுதா? நம்ம முன்னோர்கள் இறைமறைவு காய்மறைவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கான நிரூபணம் கேட்டுக்கிட்டு நீங்க குடுகை தூக்கிட்டு அலையிறீங்க. அவங்க அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்து தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. மேற்கொள்வீங்களா? ஓகே, நன்றி, போயிட்டு வாங்க.